குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் இந்த L2 அனாலிசிஸ் அப்படிங்கிறது எந்த இண்டிகேட்டரில் வரும் அப்படின்னா, எட்ஜ் லைன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே அதில் வரும். அதில் நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா L2 மட்டும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற செட்டிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா L2ல மிடில் ரேஞ்ச் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிரேயில் இருக்கும். அதோடைய மிடில் வந்து டார்க் கிரே லைன் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு எக்ஸிட் L2 எக்ஸிட் 1 அண்ட் 2 இருக்கும். இதுதான் வந்து 2 இருக்காது, இன்னும் பப்ளிஷ் பண்ணல, பண்ணிடுறேன். 1 இருக்கும். 1 தான் மெயின். 2 வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். நம்ம அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாலே நம்ம வந்து எந்த ஆப்ஷன் ஏறப்போகுது அப்படிங்கிறத தாண்டி எது இறங்க போகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரையிலும் L2 அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அந்த L2 லெவலில் தான் மார்க்கெட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த L2 உடைய டாப் அண்ட் பாட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வைடாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டே வைடாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கும் ஈஸி. வைடாக இருக்கும்போது அதோடைய பார்டர் வந்து ரொம்ப ஹெவியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதை பிரேக் பண்ணி லைட்டாக உள்ளே வந்தால் கூட சில டைம் பார்த்துருப்பீங்க, சில ஆப்ஷன்ஸ் வந்து வரும், இந்த மாதிரி வந்துட்டு இங்கேருந்து திரும்ப இறங்கி வந்துடும். அப்போ இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்கும் இல்லையா? நல்லா பார்த்தீங்கன்னா ஓடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு லைன் அது கூட அலைன் ஆகிருக்கும். இந்த லைனும் சேர்ந்து பிரேக் ஆகுதா, அதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் எடுக்கும்போது தான் நம்ம உள்ளேயே வர முடியும். இந்த பவுன்ஸையும் நம்ம கிராஸ் செக் பண்ணுவோம் ஆப்போசிட் ஆப்ஷன் கூட, இந்த ஆப்ஷன் கூட. சரியா? இப்போது என்னென்ன கன்ஃபர்மேஷன் நம்ம இதில் மெயினான ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஒரு பிரேக் அவுட் நடக்குது, அதாவது இந்த இதுக்குள்ளே போகுது, மார்க்கெட் ஓப்பன் ஆகி இப்படி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, ஈஸி. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் வெளியே போகுது அப்படின்னா தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவை. அது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லது. பிரேக் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக வந்து நடக்காது. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, மேலே போகுது, ஒரு பிரேக் அவுட் அதுக்கப்புறம் நடக்குதுன்னு வைங்க. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நடந்துடும் பிரேக் அவுட். 1 ஹவருக்குள்ளே நடக்கலைன்னா அது வந்து ஏதோ ஃபேக்காக தான் நடக்க போகுது. அதை செக் பண்ணணும். நான் எப்படி செக் பண்ணுறதுன்றது சொல்லி நான் ஆல்ரெடி பேசியிருக்கோம் நம்ம அதை பற்றி. இங்கேயும் நான் சொல்கிறேன். அந்த ஃபேக் பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது நமக்கு 15 மினிட்ஸ்க்குள்ளவே பிரேக் அவுட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே இந்த L2ல உள்ளே இருக்க ஆப்ஷன் வெளியே வந்துடுச்சுன்னா அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வர முடியாத ஆப்ஷன் லேட்டாக எப்படியா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணி கீழே இறங்கிடும். இல்லை பாட்டமில் வந்ததுன்னா சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். L2 எக்ஸிட் 1 2 இருக்குது. ரெண்டு எக்ஸிட் இருக்கும். இந்த எக்ஸிட் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுன் டேஸில் யூஸ் ஆகும். மற்ற நாளில் அது பெருசாக எதுவும் அது பக்கத்தில் மார்க்கெட் அவ்வளோ ஈஸியாக போகாது. இல்லை ஃபஸ்ட்டு மூவே இருக்கும். மார்க்கெட்டுடைய மூவ்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகலைன்னா ஓப்பன் ஆகிட்டு டேரெக்டாக கீழே இறங்கிட்டு போயிட்டே இருக்கும். அதேமாதிரி ஓப்பன் ஆகிட்டு டேரெக்டாக மேலேயே போகும். இந்த மாதிரி மூவ்ஸை நம்ம ஓப்பன் ட்ரைவ்னு சொல்லுவோம். ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் லோவோ இல்லை லைட்டாக தான் இறங்கியிருக்கும், விக்கு மட்டும் இருக்கும், அப்புறம் பார்த்தா ஒரே பக்கம் ஓடும். இதுவும் அதே மாதிரி தான். லைட்டாக ஒரு சின்ன விக் இருக்கும், அப்படியே மேலே போகும். இல்லை ஓப்பன்லேருந்தே அப்படியே கீழே போகும், இல்லை ஓப்பன்லேருந்தே மேலே போகும். இது ஒரு 2 டைப். அதுக்கப்புறம் ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்லுவோம். ஓப்பன் ஆகும், லைட்டாக ஒரு புல் பேக் ஆப்போசிட்டில் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு திடீர்னு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பக்கமாக ஓடும். அது ஓடி எங்கே முடிக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் டவுன் சைடு இருக்கும். ஓப்பன் ஆகிட்டு லைட்டாக மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கும். அது க்ளோஸ் ஆகிறது எப்படி வேணா ஆகலாம், அங்கேயே ஆகலாம், இல்லைனா லைட்டாக திரும்ப மேலே வந்துட்டு மிடில் ஆகலாம். இன்னும் ஒரு 2 மூவ் இருக்குது. ஓப்பன் ஆகும், நல்லா கீழே வரும், திரும்ப ஓப்பன் ஆன இடத்துலையே போய் நிற்கும். வி ஷேப் ரிவர்சல் மாதிரி 2 பக்கமும் நடந்துகிட்ருக்கும். இதை தாண்டியும் மூவ்ஸ் இருக்குது அப்படின்னா கேப் அப் கேப் டவுன்ஸ் பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இப்போது இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தா தான் அதுக்கப்புறம் கேப் டவுனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுக்கு கேப் அப் கேப் டவுனுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது L2வில் இருக்க எல்லா லெவல்ஸும் எப்படி யூஸ் ஆகுங்கிறத பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே பார்க்க முடியும். இப்போ L2 பாக்ஸ்க்கே வருவோம். ஓப்பனிங் அப்படின்போது ஒரு ஆப்ஷன் எங்கெங்கே ஓப்பன் ஆகலாம் ஃபஸ்ட் அப்படின்னா L2 பாக்ஸ்குள்ளே தான் மோஸ்ட்லி ஓப்பனிங் இருக்கும். இது எப்போ வந்து மாறும் அப்படின்னா, எப்போ ஒரு மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ட்ரேடிங் ரேஞ்ச்குள்ளேயே ஓப்பன் ஆகுதோ, ப்ரீவியஸ் டே ட்ரேடிங் ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்கோ, இல்லை நெக்ஸ்ட்டு கேண்டில் திரும்ப ப்ரீவியஸ் டே ரேஞ்ச்குள்ளேயே வந்துடுது. ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்படி ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுதுன்னு வைங்க. நெக்ஸ்ட் டே மேலே ஓப்பன் ஆகலாம், இல்லை லோலையும் கீழே போய் ஓப்பன் ஆகலாம். ஆனால் ஒன்ஸ் இந்த ரேஞ்ச்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னாலே, இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் டே ஹையோ லோவோ உள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுதுனாலே உங்களுக்கு L2 கூட வந்துடும்.
இந்த பாக்ஸ் கூட வந்துடும் மார்க்கெட். சரியா, இதுதான் மெயினான ஒரு பாயிண்ட். இது ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் கூட இன்ட்ராக்ட் பண்ணதுனாலே L2க்குள்ளே மார்க்கெட் இருக்கும். அப்போ இந்த L2க்குள்ளே இருந்ததுனாலே நமக்கு வேலை சுலபம். இது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது சுலபம். L2க்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சுன்னா ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக சப்போர்ட்டில் இருக்கணும், ஒரு ஆப்ஷன் ரெசிஸ்டன்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைனா வெயிட் பண்ணலாம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போதே அப்படியே ஓட போகுது அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகலாம், அப்படி இல்லைனா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகலாம். மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஆப்ஷன் அப்படின்னாலே ஆப்போசிட்டில் உங்களுக்கு எப்படியும் இந்த பாட்டமில் இருந்து கீழே போகும், அப்படி இல்லைனா L2 எக்ஸிட்லேருந்து கீழே போகும். எக்ஸிட் 1 தான் இங்கே நம்ம பேச போகிறது. ஃபுல்லாக எக்ஸிட் 1 பற்றி தான். 2 பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா 2 வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ரிவர்சல் ட்ரேடு, இந்த மாதிரி ட்ரேடில் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரேடில் யூஸ் ஆகும், இல்லை இந்த ட்ரேடில் யூஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்க போகிறோம். L2 பற்றி நம்ம இப்போ பார்க்கல. ஓப்பன் டிரைவ் மாதிரி பார்ப்போம். ஓப்பன் ஆனது ஒரு பக்கம் ஓட போகிறது. இந்த 2 இடத்துல தான் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி இருக்க ட்ரேடு. அப்போ பாட்டம்லேயே ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குது, ஓப்பனில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை எடுக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டில் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் L2க்கு வெளியே இருக்கணும். பாட்டமில் இருக்குன்னா வெளியே இருக்கணும். இல்லையா டாப்பில் இருந்து ரிஜெக்ட் ஆகணும், டாப் போகவே கூடாது. வெளியே வந்து மார்க்கெட் எட்டி பார்க்கவே கூடாது, இந்த ரேஞ்சுக்குள்ளே வரவே கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுக்கலாம். ஒரு வேளை மார்க்கெட் வெளியே தான் இருக்குது ஆனால் இதுவும் உள்ளே இருக்குது அப்படின்னா நாம் வெயிட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரே ஒரு செட்டப் நம்ம ஈஸியாக செட்டப் தான். அதில் நம்ம 3 மினிட்ஸில் பேண்டு பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லை பேண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு பவுன்ஸில் போகலாம். இங்கேருந்து போகிற ட்ரேடு ரொம்ப ஈஸியான 2 ட்ரேடு. இது கஷ்டம்தான், இது கிடைக்காது, எப்பயாவது தான் வரும். பட் இது ஈஸியாக கிடைக்கும், அடிக்கடி கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் கிளம்புதுன்னா மார்க்கெட் வந்து ஒன்று இங்கே ஓப்பன் ஆகிட்டு இது ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே இறங்கும். அதுக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னா இங்கேருந்து மேலே போகும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரேட் கிடைக்குது, இந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுதுன்னா இந்த கேண்டலோட லோவே ஸ்டாப் லாஸாக வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்போசிட் ஸ்டாப் லாஸ் இந்த பக்கம் பேண்டில் ரிஜெக்ட் ஆகி தானே இது இறங்கும் எப்படி பார்த்தாலும் 1 மினிட்லேயாவது. அந்த ரிஜெக்ஷனுடைய ஹையை திரும்ப இது வந்து பிரேக் பண்ணுதுன்னா தான் இந்த ஆப்ஷன் விட்டு வெளியே வரணும். எக்ஸிட் பாயிண்ட் அந்த இடத்துல தான் இருக்குது. இது எப்போ இந்த ஹையை ரிஜெக்ட் பண்ணுதோ, இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே வருது தான், அது வரைக்கும் இந்த ட்ரேட் வந்து வேலிட், எடுத்த ட்ரேட் வந்து வேலிட். அது அவ்வளோ ஈஸியாக கீழே வந்து உடச்சிடாது. இது எல்லாமே எப்போ அப்படின்னா உங்களுக்கு பாட்டமில் சிஇபின்னு சொல்லி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாட்டமில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு தான் எலிஜிபிள். அதை தாண்டி ரொம்ப அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா கஷ்டம். சில ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும், லைட்டாக அப்படி வெளியே வந்து உள்ளே போகும். ஐடிஎம் போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடியே வந்து திரும்பும், இந்த லைனை டேப் பண்ணாது. இந்த லைனை கரெக்டாக டேப் பண்ணி திரும்புகிற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு பாட்டமில் சிஇபின்னு சொல்லி 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த 2 ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் உங்களுக்கு இது எல்லாமே ஒர்க் ஆகும். எக்ஸாக்டாக இந்த L2 எக்ஸிட் முதற்கொண்டு எல்லாமே டாப் பாட்டம் எல்லாமே அந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது ஒன்றும் இல்லை, எந்த ஆப்ஷன்னா ஏடிஎம் இல்லைனா ஒரு ஸ்டெப் ஓடிஎம் இருக்கும், ஒரு ஸ்டெப் ஐடிஎம் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப டீப் ஐடிஎம் டீப் ஏடிஎம் ஃபேர் ஓடிஎம் போனீங்கனாலே இந்த லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும். அதுவும் ரொம்ப எந்த மாதிரி மாறும் அப்படின்னா ஐடிஎம் போக போக இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும், கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த லெவல்ஸ் எல்லாமே முன்னாடியே திரும்புகிற மாதிரி இருக்கும், பாட்டமில் இருக்குது, L2க்கு பாட்டமில் இருக்குது. ஓடிஎம் போகிறீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். ஐடிஎம் எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னாடியே திரும்பிடும், டார்கெட் கரெக்டாக போய் அடிக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஐடிஎம்க்கு எல்லாமே டாப்பில் இருக்க லெவல்ஸ் ஒர்க் ஆகும் எக்ஸாக்டாக, ஓடிஎம்க்கு எல்லாமே பாட்டமில் இருக்க லெவல்ஸ் ஒர்க் ஆகும். நமக்கு பெனிஃபிட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் ஓடிஎம் எல்லாமே லோ ப்ரீமியமில் இருக்கும்போது இந்த மாதிரி லெவல்ஸை நம்ம ஈஸியாக ட்ரேடிங்க்கு எடுத்துக்க முடியும். எப்படி பார்த்தாலும் நமக்கு இது பெனிஃபிட் தான். ஓடிஎம் போக போக பெனிஃபிட் தான். ஓடிஎம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, இந்த லெவல்ஸ் எல்லாமே ஓடிஎம்க்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் பாட்டமில் இருக்கிறது. ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டார்கெட்டில் எல்லாமே இந்த லெவல்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஓடிஎம்மில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஐடிஎம்மில் டார்கெட் செக் பண்ணுறதுக்கு இது ஐடிஎம் போய் டார்கெட் அடிக்குதுன்னா இந்த ஓடிஎம் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கம்பேரிசன் வச்சு கூட நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாமலும் இருக்கும். டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே, இது புரிய வரும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். பட் கால்ஸ் மட்டுமே வேணும் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் இல்லை, அது இங்கேயே சொல்லிடுறேன். ஃபுல்லாகவே இது வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டம், இதை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும், தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஒன்றும் புரியாது. ஸோ இது ஏற்கனவே சொல்லிட்டோம். 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டு வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குது நமக்கு
L2 உடைய பாட்டமில் இருக்குது. பாட்டமில் இருந்தால் என்ன பண்ணலாம், ஏறலாம் இல்லையா. இன்னொரு ஆப்ஷன் எங்கே இருக்குது, L2 உடைய டாப்பில் இருக்குது. மிடிலுக்கு மேலே இருந்தாலே அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி நீங்கள் பையிங்க்கு தான் கொடுக்கணும், செல்லிங்க்கு கொடுக்க முடியாது. அப்போது இது எப்போ ஏறும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் எப்போ L2 விட்டு வெளியே வருதோ அப்போ தான் ஏற ஆரம்பிக்க முடியும். ஏன்னா இதுவும் ஏறுற இடத்துல தான் இருக்குது, இதுவும் ஏறுற இடத்துல தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே பையிங் லொக்கேஷனில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அது வெளியே வந்தால் தான் அது ஓடும். அப்போ 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் தான் நீங்கள் இதை பார்த்தாகணும். இந்த பிரேக் அவுட்டுக்கு எப்பவுமே 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து வெளியே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா ஓகே. 5 மினிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்காதீங்க. பிரேக் அவுட்டுக்கு இந்த மாதிரி முக்கியமான லெவல் பிரேக் அவுட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். அதேமாதிரி ஆப்போசிட்டில் என்ட்ரி போகணும் அப்படின்னாலும் 5 மினிட்ஸ் சிக்னல் வரைக்கும் வெயிட் பண்ணி போகணும், வேறு வழியும் இல்லை. 5 மினிட்ஸில் ஈஸியாக செட்டப் பார்க்குறாங்க. அதில் பேண்டில் பவுன்ஸ் எடுத்து போகிற செட்டப் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா பார்க்கும்போது அது ஒர்க் ஆகும். இது வந்து L2க்கு வெளியே, ரெண்டுமே வெளியே இருக்கும்போது. L2 நேரோ ரேஞ்சாக இருந்ததுனாலும் பெரிய அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகாது, அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்போ பெரிய அளவுக்கு யூஸே ஆகலை L2, இது மெயினாக L2 பேஸ் பண்ணது. அந்த L2 ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரோவாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஓடிஐ சப்போர்ட்டு, இது ஓடிஐ ரெசிஸ்டன்ஸ் திக்கஸ்ட் லைனாக இருக்கும். இது வந்து L2 எக்ஸிட் லேபிள் வரும் நமக்கு. இது முடிஞ்ச சார்ட்னா தான் லேபிள் இங்கே வரலை. லைவில் லேபிள் இருக்கும், இந்த இடத்துல லேபிள் எந்தெந்த பேருன்னு சொல்லி லேபிள் வந்துடும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஒரு ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் எப்போ பை ஆக போகுதுங்கிறத தாண்டி எப்போ அடுத்த ஆப்ஷன் செல் ஆக போகுது அப்படின்ற லொக்கேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த டைம் உள்ளே போகலாம். ரொம்ப காலமாக நம்ம இதை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒரு ஆப்ஷன் இப்போ 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா லைவில். ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி மார்னிங் கூட சந்தீப் சொன்னார், இந்த ஆப்ஷன் இப்போ தான் பேண்டை வந்து ரிஜெக்ட் பண்ணி இறங்க போகுது அப்படின்னு சொல்லி, அப்போ தான் அது ஏறவும் ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி எப்போ வந்து ஒரு ஆப்ஷன் இறங்க தயாராக இருக்குதோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைமில் நேரோவாக இருக்க டைமில் ஆப்போசிட் ஆப்ஷன் எப்போ வந்து L2 எக்ஸிட்லேயோ இல்லைனா ஓடி ரெசிஸ்டன்ஸ்லேயோ ரிஜெக்ட் ஆகி கீழே திரும்ப போகுதோ அந்த டைமில் என்ட்ரி எடுத்தால் போதும். அப்படி இல்லைனா 5 மினிட்ஸ் ஈஸியாக எடுத்தால் போதும். இந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காத, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கல, கன்ஃபார்மாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் டைரக்ஷனுக்காக நம்ம பார்க்குறது L2க்கு மேலே இருக்குது, பை பார்க்க போகிறோம். ஆனால் L2 ரேஞ்சு ரொம்ப வைடாக நேரோவாக இருக்குது. ப்ரீவியஸ் டே ரேஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் அதை இங்கே கொண்டு வர வேண்டாம். ஏன்னா அது கொண்டு வந்தோம்னா எல்லா நாளும் அது கொண்டு வர பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு அது கஷ்டமாயிடும். ஒரு சில நாளில் நல்ல என்ட்ரி கூட நம்மளே சந்தேகப்பட்டு எடுக்காமல் இருந்துருவோம். அதனால் ப்ரீவியஸ் டே ரேஞ்சும் இருக்குது, ஓகே, அது 2-4 ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்குது. அப்போ அதில் நம்ம பை தான் பார்க்க போகிறோம், சரிங்களா. அதேமாதிரி இன்னொரு விஷயம், நம்ம பை பார்க்கும்போது மேலே போகிற ஆப்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே இருக்கலாம். அது எல்லாமே நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்காம டார்கெட்ஸாக பார்க்கணும். ஒரு லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா காலையிலேயே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா டார்கெட் மேலே இருக்குது ஆனால் இன்னும் போகலை. அந்த மாதிரி டைமில் பிரேக் ஆன ஒரு லெவல் வந்து நமக்கு மதியானம் வர போகிற என்ட்ரிக்கு சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஓடிஆர் அண்டு எஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் திக்கஸ்ட் லைன் இருக்கும். அந்த லைன் எப்போவுமே காலையிலே பிரேக் ஆகிடுச்சுன்னா ஆஃப்டர்நூன் அது வந்து நமக்கு அந்த இடத்துல மார்க்கெட் ஒரு 1 ஹவர் சஸ்டெயின் ஆகுது, இல்லை 1/2 ஹவர் சஸ்டெயின் ஆகுதுன்னா திரும்ப அங்கே ஓட போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி சஸ்டெயின் ஆகிட்டு ஃபெயில் ஆகுதுன்னா அதுவும் நமக்கு என்ட்ரி தான். ஃபெயில் ஆகுதுன்னா ஆப்போசிட்டில் பை ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த லெவலில் 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் லாஸில் பார்த்துக்கலாம், இருங்க நான் முடிச்சிடுறேன். ஒரு 4-5 ஸ்லைடு தான் இருக்குது. நேரோ ரேஞ்சாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் இருக்கிற லெவல்ஸை சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். சப்போர்ட்னா ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துக்கிறோம். அந்த லெவல்ஸில் ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம பை போகிறோம். இது இன்றைக்கி நேரோவில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா கேட்டால் இல்லை, எல்லா நாளும் யூஸ் பண்ணலாம். எல்லா நாளுமே அதை யூஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்று மேலேருந்து உள்ளே வந்துட்டு மிடில்லேருந்து போகுது. மிடில் கூட ஓடி சப்போர்ட் உங்களுக்கு அலைன் ஆகிடுச்சு. ஆப்போசிட் சைடில் ஆல்ரெடி L2 பாக்ஸ் விட்டு வெளியே வந்த ஆப்ஷன், சரிங்க, வெளியே வந்த ஆப்ஷன் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க ஆப்ஷன் திரும்ப மேலே வந்துட்டு நமக்கு நிற்குது. காலையில் ஏற்கனவே சொன்னபடி காலையிலேயே பிரேக் ஆன ஒரு ஓடி சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ், ஆஃப்டர்நூன் வந்து அது வந்து நமக்கு என்ன ஆகும், ஆப்போசிட் சைடாக ஒர்க் ஆகும். சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது ஆஃப்டர்நூன் செகண்ட் என்ட்ரிக்கு. யூரோப் மார்க்கெட் ஓப்பன் இருக்கும் இல்லையா, 12:30 to 1:30 2:30 அந்த மாதிரி டைமுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த சைடு வந்து உங்களுக்கு இதை வந்து நம்ம பிரேக் ஆகி மேலே வந்துடுமா அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம். வந்தாலும் கவலையே இல்லை, வந்தால் திரும்ப கீழே தான் அனுப்பப்படும் மார்க்கெட். ஏன்னா உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன். ஒன்று, L2 பாட்டமே பிரேக் ஆகலை, L2 பாட்டம் இங்கே இருக்குது. இது
ஓடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ரிஜெக்ட் பண்ணி கீழே தள்ளுது. இந்த மாதிரி செட்டப் வாரம் ஃபுல்லாக கிடைக்கும். வாரத்தில் 3 நாள் கிடைக்கும். இந்த டைமில் நமக்கு மீட்டிங் ரன் பண்ண முடியல, கூடிய சீக்கிரம் இதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் நான். சரி, இந்த செட்டப் இதுவும் இந்த காம்பினேஷனும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று, இந்த பர்பிள் லைன் அப்படின்னு சொல்லி எக்ஸிட் 2 பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸிட் 2க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, காலையிலேயே மார்க்கெட் வந்து அது பிரேக் பண்ணிவிட்டு ஓடிடுச்சு, திரும்பவும் ஆனால் மதியானம் வந்து சஸ்டெயின் ஆகுது, ஒரு மணி நேரத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா இங்கேருந்து திரும்ப மேலே ஓடும் மார்க்கெட். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணணும். ஆப்போசிட் ஆப்ஷன் L2 கீழே வந்துடுச்சு இல்லையா, இந்த கீழே வந்த L2 இந்த பிரேக் அவுட் ஆனது ஆப்போசிட் ஆப்ஷன் எப்படி இருக்கணும்னா, இங்கே மேலே ஒரு தின்னான லைன் ஒன்று ஓடிட்டுருக்கும், அந்த லைனை தாண்டி மேலே ட்ரேட் ஆகும். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா இந்த செல்லிங்கில் இருக்க ஆப்ஷன் கீழே பிரேக் ஆகுது, L2 எக்ஸிட் 2க்கு போகுது அப்படின்னா, இந்த லைனை பிரேக் பண்ணி ஒரு ஆப்ஷன் போகுது அப்படின்னா ஆப்போசிட் ஆப்ஷன் இந்த சைடில் மேலே இருக்க ஒரு தின்னான ஒரு பர்பிள் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகும். அப்போ தான் இது ரியல் பிரேக் அவுட். கீழே இது வந்து கரெக்டாக போய் இங்கே இடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு, ஆனால் இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்போ வேணால் உள்ளே வந்துட்டு திரும்ப மேலே வந்து இந்த L2 பாட்டமை டச் பண்ணும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில நாளில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே மேலே போயிட்டு இந்த லெவலுக்கு மேலே போய் நின்றுடும், அப்புறமா இது இறங்க முடியாமல் நிற்கும். இது இறங்குமா இறங்காதா, கீழே வந்துடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ஆப்போசிட் சைடில் L2 பிரேக் ஆகிடுச்சு, L2 உடைய செகண்ட் எக்ஸிட் பிரேக் ஆகிடுச்சுன்னு பார்க்கணும். செகண்ட் எக்ஸிட்டும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வேலிட். 2 எக்ஸிட் லைன் இருக்கும், எக்ஸிட் 1 எக்ஸிட் 2 2 இருக்கும். 2 எக்ஸிட்டுமே பிரேக் ஆகிடுச்சுன்னா இதே டைமில் இங்கேயும் இது மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இது அடுத்த டார்கெட்டை நோக்கி ஓடும், இந்த இடத்த நோக்கி ஓடும். பாட்டமில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஆனால் ஆப்போசிட்டில் இந்த லைனை டேப் பண்ண பிரேக் அவுட் பண்ண முடியல, நின்றுடுச்சு, ரிஜெக்ட் ஆகுது மார்க்கெட். L2க்கு மேலே தான் இருக்குது, ஆனால் அது ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டை கரெக்டாக எக்ஸாக்டாக டேப் பண்ணி நிற்குது. இது எப்போ வேணால் L2 பாக்ஸ்க்குள்ளே திரும்ப வந்துருச்சுன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கீழே இறங்குறதும் நமக்கு இந்த ஓடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோடு சேர்த்து பார்த்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். டே ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஒரு சில நாள் இப்படி மார்க்கெட் மேலே போய் இப்படி முடிஞ்சிருக்கும், அடுத்த நாள் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் இந்த ஹை அண்ட் லோவில் மிடில் ஓப்பன் ஆகும். இதுதான் நமக்கு பிரச்சனையாக இருந்தது. நிறைய நாளில் இந்த மிடில் ஓப்பன் ஆகிறது கீழே போகுமா மேலே போகுமான்னு தெரியாமல் இருக்கும். அன்றைக்கி இந்த L2 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நேற்றே சொன்னபடி நல்ல ஒரு செட்டப் கையில் இருக்குது, ஆனால் இன்னும் அந்த மாதிரி செட்டப்பே நமக்கு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா ஃபுல்லாகவே கேப் டவுனில் தான் ஓடிட்டுருக்கு. நமக்கு நார்மல் டேஸில் இது வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸிட் 2 உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். எக்ஸிட் 2ங்கிறது கீழே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு கேண்டிலே பிரேக் அவுட், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தான் போக பார்க்கும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் பெரிய கேண்டில் போட்டுருவோம், அப்போ எங்கே என்ட்ரி எடுக்குது தெரியாது. நாம் இப்படி இங்கே வரும், இங்கே எடுப்போம், அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இப்படி போவோம். அப்போது இந்த லொக்கேஷனா அப்படிங்கிறது நமக்கு இந்த எக்ஸிட் 2வா இல்லை இந்த இடத்துல ஏன்ட்டு பார்த்துக்கலாம். எதுக்கு மோடு இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். லைவில் நான் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில் L2 எக்ஸிட் கிட்ட தான் வந்து நிற்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே பாருங்கள். அதால் அந்த லெவலில் எதுவும் பண்ண முடியல, லைட்டாக டேப் பண்ணுது, கீழே போகல, இல்லை கீழே போயிட்டு திரும்ப உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா அந்த லோவை ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு அப்படியே ட்ரேட் எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட் டார்கெட் ஓடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது குறுக்க வந்ததுன்னா ஓடி சப்போர்ட் தான் வரும், ரெசிஸ்டன்ஸ் வெளியே வராது, எப்போ அது மேலே இருக்கும், அது ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். L2 உடைய டாப் வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கணும். ஆப்போசிட் சைடில் L2 விட்டு வெளியே இருக்கணும், இறங்க தயாராக இருக்கணும் மார்க்கெட், அது கரெக்டாக இருக்கும். L2 விட்டு வெளியே இருக்கணும், அப்படி இல்லைனா டாப்பில் இருந்து உள்ளே வந்திருக்கணும். இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, L2 பாக்ஸ்க்குள்ளே வந்துடணும். அப்போ தான் அது இறங்குறதுக்கு இடம் இருக்கும், மிடில் வரைக்கும் வரலாம், மிடில் பிரேக் ஆச்சுன்னா பாட்டம் வரைக்கும் வரலாம். அப்போ நாம் என்ன பண்ணிடணும், கேர்ஃபுல்லாக மிடில் வரும்போதே ஒரு பார்ஷியல் எடுத்துக்கணும். மிடில் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு இந்த லைன் கூட மேட்ச் ஆகிடும் மார்க்கெட், இந்த லைன் கூட மேட்ச் ஆகலாம், அப்படி இல்லைனா இந்த ஹை கூட மேட்ச் ஆகும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கூட மேட்ச் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணிடணும். ஆனால் மார்க்கெட் இந்த எக்ஸிட்டை விட்டு கீழே போயிருக்கக்கூடாது, உள்ளேயே இருக்கும்போது தான் இது சரியா. இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பில் 2 விதமாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது 2 விதமாக கிடைக்கும். என்னென்னா மார்க்கெட் ஆல்ரெடி உள்ளே தான் இருக்குது, இது வந்ததுன்னா இந்த பாட்டம் எப்போ வேணால் நமக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணும் மேலே போகிறதுக்கு. அப்போது இந்த ட்ரேட் இங்கேருந்து எடுத்தாச்சுன்னா இது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும் எப்போனா. இந்த 2 விஷயமும் 12:30 மணிக்குள்ளே நடந்து ரீச் ஆகிடுச்சுன்னா மிச்சம் இருக்க டைமிங்கில் இது மேலே ஓட ஆரம்பிக்கும். டைம் ரொம்ப முக்கியம், ஓடுறதுக்கு டைம் கொடுக்கணும்.
டைம் இருந்தால் தான். இது வந்து பொறுமையாக சாயங்காலம் வந்து 3 மணிக்கு சேர்ந்ததுன்னா இங்கே வந்து போய் எடுத்துடாதீங்க. அப்படியே மார்க்கெட் இங்கேயே முடிச்சு விட்ருவாங்க. சரியா? இவ்வளோ தான் இதில். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி இந்த செட்டப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம்லாம் ரொம்ப லோவில் L2 எக்ஸிட் கிட்டே இருக்கும். அதுவும் இந்த எப்போல்லாம் இந்த L2 எக்ஸிட் 1 and 2 ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதோ அன்றைக்கி தான் இது ஒர்க் ஆகும். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி இன்றைக்கி ஒர்க் ஆன மாதிரி. டைமிங் ஒரு 12 மணிக்குள்ளே வந்து ரீச் ஆகிடணும். 12 மணிக்குள்ளே ரீச் ஆகிடணும். 2 மணிக்கு வந்து இந்த இடத்துல ரீச் ஆகுதுன்னா அதெல்லாம் ஏறது கஷ்டம். 11 மணி 12 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுச்சுன்னா தான் டைம் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அக்குமுலேஷன் நடந்துட்டு ஓடுறதுக்கு கரெக்டாக டைம் இருக்கும். ஓப்பனிங் ட்ரேட் இப்போ அதை பற்றி தான் பேசணும் இல்லையா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே வந்துட்டு பிரேக் பண்ண முடியாமல் நிற்குது. ஆப்போசிட்லேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. மேலே ஏற முடியாத ஒரு இடம் இருக்குன்னா இந்த ட்ரேட் எடுக்கலாம், இல்லைனா எடுக்கக்கூடாது. அக்ரஸிவாக எடுக்கணும். இதுக்கு ஈசிஆர்லாம் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்காது, ஈசிஆரே கிடைக்காது. அது மட்டும் சொல்லிடுறேன். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்னா நம்ம ஏற்கனவே ஸ்கொயர் நம்பர் ஸ்டாப் லாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சார்ட்டில் ஷேர் பண்ணி என்னென்ன மோட்ஸ் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். L2 எக்ஸிட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு மிஸ் பண்ண ட்ரேடு. இதில் 2 மோடு இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சின்ன பக்கத்தில் இருக்க பாயிண்ட்ஸ் இந்த சிங்கிள் லைனில் எல்லாமே போட்டிருக்கோம். பிளாட் பண்ண பாக்ஸாக ஜோனாக பிளாட் பண்ணாமல் மேக்ஸிமம் மோடு அப்படி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். 2 மோட்லேயுமே எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கீழே தான் விட மேலே வர்றது கஷ்டம். ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு பை ஆப்ஷன் பார்த்துருவோம் என்ன நடந்துருக்கு. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். L2 எக்ஸிட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது. செகண்ட் எக்ஸிட்டு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எங்கே இருக்கணும்? ஃபஸ்ட்டு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணி மேலே இருக்கணும். மேலே இருந்ததுன்னா இந்த பிரேக் அவுட் வேலிடு. இதை தாண்டி இங்கேயே நின்றுட்டுருக்கு அப்படின்னா இது எப்போ வேணால் உள்ளே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இந்த டாப் வரைக்கும் வரும். அப்படின்னா இந்த ஆப்ஷன் இறங்கி கீழே இந்த பாட்டமை டேப் பண்ணுற வரைக்கும் இது மேலே போயிட்டே இருக்கும். இது ரொம்ப இன்ட்ராடே டைரக்ஷனுக்கு இது நீங்கள் காலையில் யூஸ் பண்ணிட்டு இல்லை போதும். ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி 2 விதமான ட்ரேடும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 ட்ரேட்னா ஒன்று மார்க்கெட் எப்படி போகலாம் ஏற்கனவே பார்த்தபடி ஒரு ஓப்பன் பண்ணி இப்படி மேலே போயிட்டு போகலாம், இல்லை ஓப்பன் பண்ணி கீழே வந்துட்டு மேலே ஏறலாம். இது ஒரு டைப்பு. அப்படி இல்லைன்னா ஓப்பன்லேருந்தே மேலேயே போகும். அப்போ நடுவில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்படியே மேலே போகும். இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன் சைடு வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே போகும். இந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 டைப் ஆஃப் ட்ரேடு உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் கரெக்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ இப்போது அதாவது ஹெட்லைன் மட்டும் யூஸ் பண்ணால் நம்ம வந்து சிக்னல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படி தானே ப்ரோ? சிக்னல்ஸ் கன்சிடர் பண்ணோம்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதான் டிலே ஆகுது. டிலே ஆகும். சிக்னல்ஸ் இல்லாமல் பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் இது செல் ஆகுதுன்னா நம்ம ஆப்போசிட் ஸ்ட்ரைக் நல்லாவே மூவ் ஆகுது. ஆமாம், சிக்னல் நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னா இதுலேயே சிக்னல் யூஸ் பண்ணுற சிஸ்டமும் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டுலேயே வந்து ட்ரேடில் ஓப்பனிங் மேலே பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு தேவைப்படும். கேப் அப் கேப் டவுனில் என்ன பண்ணணும் அதுவும் தனியாகவே நம்ம திரும்ப எடுப்போம். அடுத்த வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுத்து எடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதுதான் நமக்கு தேவை. கேப் அப் ஆகுதா என்ன பண்ணணும், கேப் டவுன் ஆகுதா என்ன பண்ணணும், அதுதான் நம்ம ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு கேப் அப் மார்க்கெட் இங்கே கூட சொல்கிறேனே, அதனால் இதை போய் தனியாக இதுக்கு பேசிக்கிட்டு ஜென்ரலாக மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டே ஓடி முடிச்சிருக்கு, அடுத்த நாள் கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேப் அப்னா கால் ஆப்ஷன் என்ன பண்ணணும், மேலே ஏறணுமா கீழே இறங்கணுமா? கால் ஆப்ஷன் மேலே ஏறி இருக்கும் இல்லையா, டாப் போயிருக்கும். புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஆப்போசிட்டாக கீழே அடிச்சிருப்பான். இந்த இடத்துல நம்ம L2 அப்ளை பண்ணும்போது இந்த கேப் அப் அப்படிங்கிறது இங்கேருந்து மேலே தான் போக போதா இல்லை கீழே இறங்கி இந்த லெவலை ஃபில் பண்ண போதா அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். இதில் 2 ட்ரேடு நமக்கு கிடைக்கும். ஒன்று இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குற ட்ரேடு கிடைக்கும், வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக போகிற ட்ரேடு ஒன்று கிடைக்கலாம், இல்லை இங்கே பிரேக் பண்ணி திரும்ப உள்ளே வந்துட்டு இன்னும் கீழே போகிற ஒரு ட்ரேடு கிடைக்கலாம். கரெக்டுங்களா? இந்த 2 செட்டப் நடக்குமா? இந்த 2 செட்டப்பையும் இதில் L2வில் ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். கேப் அப் ஆகிடுச்சு மேலே போகாது அப்படின்னா மார்க்கெட் 2 பொசிஷனில் ஓப்பன் ஆகும். ஒன்று L2 உடைய டாப்பில் போய் நின்றுட்டுருக்கும். ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து L2 உடைய பாட்டம் கீழே எங்கேயாவது க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ ஓப்பனிங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது, இல்லை ஓடி ரெசிஸ்டன்ஸே பிரேக் ஆகலை அப்படின்னா அந்த மார்க்கெட் நிற்காது, கீழே வந்துடும். புரியுதுங்களா? அப்போது இந்த ட்ரேட் நமக்கு கிடச்சிரும். ஆப்போசிட்டில் புட் ஆப்ஷன் சைடில் புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னா L2 எக்ஸிட் 1 கிராஸ் பண்ணாது, அவ்வளோதாங்க கேப் அப்பில். இது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா கேப் டவுன். புரிஞ்சுதா? இதில்
சார் எனக்கு புரியல. இவ்வளோதான் மொத்தமே. கேப் அப் கேப் டவுன்ல இவ்வளோதான். இதை பார்த்துட்டு நாளைக்கு என் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். L2 பற்றி பேசுகிறவங்க அத்தனை பேரும் நாளைக்கு லைவில் டெக்னிக்கலாக நம்ம ரூல்ஸ் போட்டிருப்போம். டெக்னிக்கலாக வியூ யாரும் ஷேர் பண்ணாதீங்கன்ட்டு. பட் L2ல யார் வேணாலும் பேசுங்க. இந்த ரீசனை வச்சு பேசலாம். நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்லது. சார் எனக்கு மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். ஃபஸ்ட்டு கேப் அப் அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு மார்க்கெட் கேப் அப் ஆகுதுன்னா என்ன நடக்கும்? ப்ரீவியஸ் டே ரேஞ்சு இருக்குது. கேப் அப்னா இங்கே எங்கே ஓப்பன் ஆகுது, ஒரு 100-150 பாயிண்ட் கேப் அப்னு வச்சுப்போம். அப்போது கால் ஆப்ஷன் ஏறி இருக்கும், கரெக்டுங்களா? புட் ஆப்ஷன் இறங்கியிருக்கும். ஏறின கால் ஆப்ஷன் ஓடி ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மேலே இருக்குது அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஓடி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்குன்னா இந்த பக்கம் புட் ஆப்ஷன் L2 எக்ஸிட்டை தாண்டி கீழே இருக்கணும். புரியுதுங்களா? ஓடி டூ வேண்டாம், டூ இங்கே டிஸ்கஸ் எடுத்துக்க வேண்டாம். ஒன்னை பற்றி தான் நான் பேசுகிறோம். ஏன்னா ஒன்று தான் உங்கள்கிட்ட பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது ஒன்றை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேவா? ஓடிஐ சப்போர்ட்டுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை L2வே தாண்டலை அப்படின்னா கன்ஃபார்மாக கீழே இறக்கிடுவாங்க. L2 பார்டரே தாண்டலை கேப் அப்பில். அதுவும் நேற்று முடிஞ்ச ஆப்ஷன் இங்கே L2 பார்டர், இன்னையோட L2 பார்டர் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு, பார்த்தா தெரியும். அது L2 டாப்பில் தான் போய் ஓப்பன் ஆகுதுன்னா ரிஜெக்ஷன் மட்டும் பார்த்து 1 மினிட் பேண்ட் பிரேக் அவுட் அண்ட் பவுன்ஸில் நீங்கள் இதோடைய ரிஜெக்ஷனில் ஆப்போசிட்டில் புட்டு எடுத்தீங்கன்னா சரியான என்ட்ரி. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், L2 எக்ஸிட்டை தாண்டி புட் ஆப்ஷன் வெளியே போயிருக்கக்கூடாது. L2 எக்ஸிட்டை சப்போர்ட்டாக ஃபேஸ் பண்ணணும் முக்கியமாக. இல்லை ஓடி சப்போர்ட்டில் கூட இருக்கலாம். ஏன்னா ஓடி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகலைல்ல, அப்போது ஓடி சப்போர்ட்டில் இருக்கலாம். சார் L2 ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? L2 ரெசிஸ்டன்ஸ் இல்லை சார். L2 அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆப்ஷனு L2 கீழே இருக்கணும் பாட்டமில், கரெக்டுங்களா? L2 எக்ஸிட்னு இருக்கும். அந்த லேபிளில் நின்றுட்டு இருக்கும் மார்க்கெட். ஓகே. எக்ஸிட்ன்றது ஃபைனல் பாயிண்ட். அது தாண்டிடுச்சு அப்படின்னா அது கீழே தான் போகும், மேலே வராது. அதனால தான் அது இருக்கிறதே அந்த லோ சஸ்டெயின் ஆகும் முடிஞ்ச வரைக்கும். L2 எக்ஸிட்டை உடைக்காம இருக்கணும். ஆமாம். இது கேப் அப்க்கு. கேப் டவுனுக்கு அப்படியே ஆப்போசிட் கால் ஆப்ஷன் புட் மாற்றி பார்த்துக்க வேண்டியது. இப்போ சொன்னது சொல்லிடலாம். கால் L2 எக்ஸிட் கீழே இருக்கு, L2 எக்ஸிட் மேலே இருக்கணும். நம்மளோட டிமாண்ட் ஏரியா அது ஒரு 40 பாயிண்டாவது கண்டிப்பாக கொடுங்க சார். கண்டிப்பாக வரும் சார். ஆமாம், கண்டிப்பாக 10 ட்ரேடில் 8 ட்ரேடாவது 40 பாயிண்டாவது கொடுக்கும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம். சரி, இப்போ புரிஞ்சிடுச்சுல நம்ம என்னெல்லாம் நான் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கேன்றது எல்லாத்தையுமே இங்கே நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி என்கிட்ட சீக்ரெட்ஸே கிடையாது. சீக்ரெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்ன லெவல்ஸு எப்படிலாம் கால்குலேஷன், அதுதான் சீக்ரெட். தவிர இந்த லெவல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் எதையுமே மறைச்சி வைக்கலை. இப்போ நம்ம நாளையிலேருந்து இதை டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ண முடியுமா எல்லாராலையுமே? இல்லை ஒரு 2 நாள் கூட டைம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வாரம் கூட டைம் எடுத்துட்டு ரெடி ஆகிடுவீங்க சார். நாளையிலேருந்தே பண்ணுவோம் சார். பண்ணலாம்ல, அவ்வளோதான். இதுதான் எனக்கு வேணும். 4 பேர் இருந்தாலும் போதும் எனக்கு. இதில் செட்டப் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஆமாம், ஒரு லொக்கேஷன் போய் ஒரு ஆப்ஷன் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நடுவில் எங்கேயா இருந்தால் நமக்கு ட்ரேட் இல்லை. இப்போ இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கு ட்ரேட் இருக்கக்கூடாது. பாதியில் போதா எடுக்கணும். ஒன்று பிரேக் அவுட் ஆகி பவுன்ஸ் எடுத்து இந்த ட்ரேட் எடுக்கலாம், இல்லை ரிஜெக்ட் ஆகி கீழே இறங்குதா இந்த ரிஜெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் அந்த ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக என்னால் பண்ண முடியாது. இவ்வளோ தான் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். இருக்கிறதே அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், இருக்கிறதே அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கீழே கொடுத்துருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த 2 கால் புட்டுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். எக்ஸ்பீரியனிங் மட்டும் எடுத்தாலே போதும். ஆமாம், இது இன்னும் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிற நாள் சொல்லிட்டுனா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ஒரு நாளும் எக்ஸ்பைரி அன்னைக்கும் அழகாக ஒர்க் ஆகும். சிங்கிள் செவ்வாய். ஆமாம், அது அப்படியே அடுத்த நாளுக்கும் ஒர்க் பண்ணிக்க முடியும். சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 4 நாள் இதில் கவர் ஆகிடுச்சு. ஒரு நாள் லைவ் விட்டு போயிடலாம். நல்லா எடுத்தோம், அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார். இந்த L2ல நீங்க கொடுக்கறது L2 பார்டர் 2 இருக்கு இல்லைங்களா, கீழே மேல? இது சொல்லுங்க. அந்த ஃபுல் பாக்ஸ் L2 பார்டர் பிளஸ் மிடில், இது 3 சேர்ந்தது L2 பாக்ஸ். ஆமாம் சார், இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே தான். ஓகே. இந்த பாக்ஸ் மோஸ்ட்லி வைடாக இருக்கும், சில டைமில் நேரோவாக இருக்கும். நேரோவாக இருக்க அன்றைக்கி தான் நமக்கு தெரியல. வைடாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இங்கே காட்டுறது L2 பார்டர் 2 இருக்கு, L2 மிடில் 1 இருக்கு.
ஸோ அந்த மூணு சேர்ந்து தான் L2 ஆமாம், கிரியேட் 3 சேர்ந்து தான் L2. உங்களுக்கு அது பேர் பார்டர் எதுவும் தெரியாது, சில பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா இது மட்டுமே L2ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் அதனால தான் இது வந்து வைடா இருக்கிறதுனால தான் நான் கேட்குறேன். அன்னைக்கு அந்த விஷயம் எட்ஜா இல்ல வேற ஏதாவது இருக்கும். சபரி சார் அவர் தான் சொல்லியிருந்தாரு. ஆமா சார். நீங்கள் அதை இது மட்டும் தான் L2 நினச்சிருந்தீங்க. அதனால தான் இந்த L2 பார்டர்னு சொல்லி ஆட் பண்ணிட்டேன் இண்டிகேட்டரில் நான். ஓகே ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை சார். போதுமா, இந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் அப்டேட் பண்ணீங்கனால அதுல என்னென்ன இருக்குதுன்னு மொத்தம் ஆராய்ஞ்சிட்டு தான் உட்காரணும். ஆமாம் கேட்பீங்க, ஏதாவது முக்கியமான அப்டேட் உள்ளே இருக்குதான்னு கேட்டுருவீங்க. இருந்தால் ஆமா. இருக்குது, இல்லைனா இல்லை, ஜஸ்ட்டு லேபிள்ஸில் இல்லை லெவல்ஸில் உள்ள சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருந்திருக்கும், அது மாற்றிருப்பேன். இதில் அப்டேட் இப்போ ரீசெண்ட் டேஸில் எதுவும் வந்திருக்காது, யாருக்கும் சேஞ்சஸோடு வந்திருக்காது, எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் ஒரு 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் 300லாம் இல்லை, 250லேருந்து 100 பாயிண்ட் தானே ஓடிட்டு இருந்துச்சு நிஃப்டி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் திடீர்னு கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட் கீழே போகுது, இல்லைனா 600 பாயிண்ட் கேப் அப்போ அதுக்கு மேலே ஒரு 200 பாயிண்ட். இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனுக்கும் இந்த இண்டிகேட்டர் இப்போ வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றியாச்சு. நாளைக்கே நிஃப்டி 5000 பாயிண்ட் ஓடுனாலும் நான் எதுவும் அப்டேட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உள்ள அதுவே பார்த்துக்கும். L2 லெவல்ஸ் உங்களுக்கு டைனமிக், மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு லெவல்ஸ் பிளாட் பண்ணும். அதனால் எல்லா நாளும் அது வேலை செய்யும். இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா கம்முன்னு L2 கிட்ட பொறுப்பு விட்டுருங்க. நான் சொன்னபடி எக்ஸிட்டை தாண்டி ஓடுதா, இல்லை L2க்கு பார்டரில் இருக்குதா, இதை மட்டும் பார்த்தா போதும், அன்றைக்கி ட்ரேடு முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்க சார். மார்க்கெட் எத்தனை பாயிண்ட் 5000 பாயிண்ட் தள்ளி கூட ஓப்பன் ஆகட்டும், அன்றைக்கி இது L2 எக்ஸிட் ஒர்க் ஆகும், L2 பார்டர் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இல்லை 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்கோம் சார். அந்த ஸ்ட்ரைக்கே எடுத்துக்கலாம் சார். அந்த ஸ்ட்ரைக்கு எடுத்திங்கன்னா L2ல இருக்கிற டிஸ்பிளே ஆகிற லெவல்ஸ் எக்ஸாக்டாக கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் வேற ஸ்ட்ரைக் ஃபேக் பிரேக் அவுட் மாற்றி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்றது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஐடிஎம் போக போக மேலே இருக்க லெவல்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், இந்த லெவல்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து கொஞ்சம் முன்னாடியே திரும்பிடும். இப்போ பாட்டம் வரைக்கும் வந்து நீங்கள் திரும்புதுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே பாருங்களேன், இன்றைக்கி நம்ம இது வந்து எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு பார்ப்போம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, 22,900 வச்சுக்கலாமே ரவுண்டாகவே. அப்போ ஐடிஎம் எது வருது, 800, 700, 600. இந்த லெவல்ஸு உங்களுக்கு நான் 23,000 கொடுத்துருக்கேன். கால் ஆப்ஷன் ஓடிஎம் தானே, இது இங்கே ஓப்பன் ஆனதுக்கு மேலே தானே இருக்குது, ஓடிஎம் தானே. நம்ம ஐடிஎம் செக் பண்ணுவோம். 22,800 வேண்டாம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோமே. லெவல்ஸ் கிட்ட முன்னாடியே திரும்பிடுச்சு பார்த்தீங்களா, இது முன்னாடி வந்துருச்சுங்க சார். முன்னாடியே அதுலேயும் வந்துருச்சுங்களா. ஆமாம் 22,800 22,900 பாருங்கள் தொடலை பார்த்தீங்களா. நீங்கள் டேப் பண்ண நினச்சிங்கன்னா அது டேப் பண்ணாது. இதுவே அவுட் ஆஃப் மணி போக போக ஓரளவுக்கு தாங்கும் லெவல்ஸு. இப்போ 23,000 அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணியிருக்கும், அதுவுமே கொஞ்சம் வெளியே வந்துட்டு இருக்கும். எக்ஸாக்டாக உங்களுக்கு டேப் ஆனது 22,900 உங்களுக்கு பாருங்கள். எதனா போயிருக்கா கீழே பாருங்க, போகாது. அதுதான் சூஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுன்றதை கொடுத்துரும். இப்போ மேலே பாருங்களேன், இந்த டார்கெட் போய் அடிச்சிருக்கான்னு பாருங்களேன், அப் சைடில் மிஸ் ஆகிடுச்சா. இப்போ ஐடிஎம்ல செக் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு இந்த லெவலில், கரெக்டாக போய் அடிக்கும். இன்னும் தள்ளி போய் பாருங்களேன், இன்னும் உள்ளே போய் பாருங்கள், அது தாண்டி மேலே போகும். அந்த டார்கெட் ஈஸியாக போய் அடிச்சிடும். மேலே இருக்க டார்கெட்டை பையிங் டார்கெட்டை போய் ஐடிஎம் கரெக்டாக அடிக்கும். என்ட்ரி எடுக்கும்போது ஓடிஎம் கரெக்டாக வந்து எடுக்கும். ரொம்ப தூரம் போக போக ரெண்டுமே மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த டார்கெட்டை தாண்டி போகுதா, ஐடிஎம் போக போக ஒரு ஸ்டெப்பு உள்ள ஐடிஎம் போனீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருக்கும், 2 ஸ்டெப் வரைக்கும் தாங்க. 3வது ஸ்டெப் போகும்போது நமக்கு பிரேக் பண்ணி மேலே போகுது. அதே மாதிரி தான் இந்த லெவலும் தள்ளி போகும். என்ட்ரி எடுக்கிறதும் முன்னாடியே எடுத்துருது பாருங்கள். அதனால தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சஜஷன் கீழே கொடுத்துட்றேன், அதை யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். 2 லெவலுமே ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே போகிறதும் கரெக்டாக இருக்கும், கீழே வந்து என்ட்ரி எடுக்கிறதும் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணிங்கன்னா. நம்ம அந்த கீழே டிஸ்பிளே ஆமாம் டிஸ்பிளே ஆகிற ஸ்ட்ரைக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்க சார். இது கூட ஒரு ஸ்டெப்பு அப் அண்ட் டவுன் வச்சுக்கலாம். இப்போ 900 கூட 800 வச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த பக்கம் 800 கூட 700 வச்சுக்கலாம். ஓகேங்க சார். இல்லை ஒரு ஸ்டெப் ஐடிஎம் வரலாம், அவ்வளோ. ரொம்ப தள்ளி போயிட்டீங்கன்னா இந்த லெவல்ஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் தள்ளி எலைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எனக்கு பேச வேண்டாம், அது நிறைய வீடியோ பார்த்தாச்சு. இது ஐடிஎம் போக போக தான் ரொம்ப கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆமாம் ஐடிஎம்மில் ஒரு லெவல் வருது, ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, க்ரீன் பாக்ஸ் சும்மா பிரேக் அவுட் பண்ணாது, அவ்வளோ ஈஸியாக பண்ணிடாது. பண்ணுச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் ஷார்ட்டாக ஓடும் அந்த பக்கத்தில். டவுனில் பிரேக் ஆனாலும் சரி, அப்பில் பிரேக் ஆனாலும் சரி. இது எல்லாமே ஐடிஎம்காகவே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணுது.
இந்த இண்டிகேட்டர். எட்ஜ் லைன்ன்றது ஓடிஎம்காகவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஐடிஎம்க்கும் ஒர்க் ஆகும், ஓகேங்க சார். ஓடிஎம்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட். அட் த மணி சொல்ல போனால் அட் த மணிக்கு தான் அது ரொம்ப எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சார் நீங்கள் அட் த மணின்னு சொல்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம் மார்க்கெட் அதுதானே ஓப்பன் சார்? ஆகிற அட் த மணி. மார்க்கெட் ஓப்பனிங் அந்த டைமில் என்ட்ரி எடுக்கிறது இல்லை. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அப்போயே நம்ம ஐடிஎம் ஓடிஎம்லாம் டிசைட் பண்ணிடணும். அந்த ஓப்பனிங் ப்ரைஸை வச்சு மட்டுமே. இப்போ இந்த நாளில் எங்கே ஓப்பன் ஆகுது? 22,850. அப்போ நமக்கு அந்த 850 தான் அடுத்த மணி. ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 800 இல்லை 900 ஏதோ ஒன்று அடுத்த மணி எடுத்துக்கங்க, அவ்வளோதான். அது ரெண்டுத்துக்கு மட்டும் பாருங்கள் போதும். இன்றைக்கும் அங்கேயே தான் ஓப்பன் ஆயிருக்கு. சார் அந்த டாட்டட் லைன் தான் நமக்கு மேக்ஸ் பெயின் வருது. மேக்ஸ் பெயின் சொல்றது. ஆமாம், இந்த மேக்ஸ் பெயின், இந்த லேடர் லைன். ஓகே மேக்ஸ் சார். பெயின் அது எடுக்கும்போது நீங்கள் ஐடிஎம் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ஓகே தூரத்தில் இருக்க ஓடிஎம் எடுத்தீங்கன்னா டார்கெட்டாக கொடுக்கும். ஓகே ஆனால் ஓகே அடுத்த மணிக்கு போனீங்கன்னா உங்களை என்ட்ரி எடுக்க விடாது, குறுக்க நின்றுட்டுருக்கும். சரி இது சரி தள்ளி விடுமா, இதை சப்போர்ட் பண்ணுமானே சொல்ல முடியாது. அந்த மாதிரி மேக்ஸ் பெயினுடைய கேரக்டர் அப்படி இருக்கும். நீங்கள் ஐடிஎம், நீங்கள் எலைட் ஆப்ஷன் மாஸ்டர் எலைட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சஜஷன் ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் இல்லை 10 ஸ்டெப் கூட தள்ளி போய்ங்க ஐடிஎம் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே சார். அப்படி இல்லையா ரொம்ப 10 ஸ்டெப்பு தள்ளி வந்து ஓடிஎம் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் நல்லா இருக்கும். பேக் நடுவில் லோல இருக்க அடுத்த மணி எட்ஜ் லைனுக்கு வர ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த எலைட்டுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வரல. மேக்ஸ் பெயின் மட்டும்தான் எதிர்க்க வரும். மேக்ஸ் பெயின் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். மேக்ஸ் பெயின் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பெயின் வந்து உங்களுக்கு தடுத்துரும், என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதில் இருக்க ட்ராபேக் அது ஒன்று தான். அடுத்த மணிக்கு அது யூஸ் பண்ண முடியாது மேக்ஸ் பெயினோட. ஓகே, டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளிலேருந்து ஒரு சேஞ்சஸோ நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் குரூப்பில் டிஸ்கஷன் இல்லை. கேட்கலாங்க சார். L2 பற்றி தாராளமாக சந்தேகம் இருந்தால், அது L2வில் வராத என்ட்ரிஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அப்போவே தடுத்துடலாம். சரிங்க சார்.